வெத்தலை வாங்குங்க. கருப்பு வெத்தலை வாங்கி உங்கள் குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காசு எடுத்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அந்த காசு, அந்த கொஞ்சோண்டு கார்போ அரிசி, ஏலக்காய், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் அந்த தேவதாரு கட்டை, ஒரு பாதாம் பருப்பு அந்த வெத்தலையில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு எப்பயுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி வைக்கிறீங்க, கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 4 நாளில் அந்த வெத்தலை வாடிடும். இது என்னையா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூபா காசு எடுத்து தனியாக ஒரு உண்டியலில் போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த பாதாம் பருப்பு, கார்போ அரிசி, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதை பார்த்தீங்கன்னா வீட்டில் துளசி செடி, துளசி மாடை வச்சுருந்து கால்படா அதெல்லாம் அருகம்புல் செடி இதெல்லாம் வச்சுருக்க மாடமாக எதை வச்சுருந்தா அதில் போட்டுட்டு அந்த காஞ்ச வெத்தலையும் போட்டு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்கள் பர்ஸில் எப்பயுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் எப்பயுமே உங்களுக்கு குறையில்லாத இருக்கும். பெண்களுக்கு ஹேண்ட்பேக்கில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது